வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 4940 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சோம். 4860 வரைக்கும் பை பண்ணி 50 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் சைடாக மூவ் ஆகி 4980 பக்கமாக போயிட்டு மேலே போக முடியாமல் 910 வரைக்கும் வந்து 933 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓரளவு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தாலும் முடிவு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 4900 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட்டாக ஓரளவு பையிங்க்கு ட்ரெண்ட் இதனால் ஒரு நாள் கீழே க்ளோஸ் ஆகி அடுத்த நாள் கீழே ஓப்பன் ஆகிறதுனால ட்ரெண்டு மாற போகிறதில்ல. ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா 4860 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் பை பண்ணலாம். 4820 இந்த லெவல் வரைக்கும் பை பண்ணிட்டு 4790 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களில் புல் பேக் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணுறப்ப தான் நம்ம முடிவு செய்ய முடியும் மார்க்கெட்டோட ட்ரெண்டை. அதனால் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள், அவசரப்பட்டு பை பண்ண வேண்டாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.